சமுத்திரத்துக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்து புலம்பிக் கொண்டிருக்கும் போது மோசே சொல்வார், நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். என்ன அப்பதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உன் கையில் இருக்கிற கோலை கொண்டு இந்த சமுத்திரத்தை பிளந்து விடுன்றார். மோசே கோலை நீட்டி நிற்கிறான். அவன் நீட்டின உடனே கர்த்தர் அவனை நினைத்தருளி ஒரு கீழ் காற்றை வீச பண்ணினார். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது, மலைக்கு மேல யோசுவா கை கோல் எடுத்து போகும்போது 2 பேர் கூட போகிறார்கள், ஊரும் ஆரோனும். ஏன் அவர்கள் போகிறார்கள்? மோசே கை கீழே விழுந்துடக்கூடாது. ஆனா இப்பொழுது சமுத்திரத்துக்கு முன்பாக இவன் கோலை நீட்ட போகும்போது கூட யாருமே, இதுதான் அடைபட்டவனுடைய ஒரிஜினல். வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். வார்த்தைக்குள்ள அடைபட்டவன் அத்தனை காரியங்களை தனியா தான் ஃபேஸ் பண்ணணும். அத்துடைய வார்த்தை பிடித்துக் கொண்டு அடைபட்ட சூழ்நிலை நீ கோலை பிடிச்சிட்டு நிப்பேனா, உன் கை தளர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காற்றை உனக்காய் வீச பண்ணுவா. நீ தளர்ந்து போகிறதுக்கு முன்பாக உனக்கு முன்பாய் வழி திறக்கும் என்று விசுவாசிக்கிற உள்ளங்கள் நல்ல